In this class, we are going to learn about fundamental rules of differentiation. அப்படி டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்றது, அதுக்கு ரூல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒவ்வொரு ரூலா சொல்றேன் கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரூல் 1. ரூல் 1 என்ன பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ y is equal to கான்ஸ்டன்ட் இருக்குன்னு வச்சுங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் dy by dx is equal to 0. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த வேல்யூ 0 வரும். ஏன் அப்படி 0ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா டிஃபரன்ஷியேஷன்ன்றது என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வேல்யூ. கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் ஆகாது, அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வேல்யூ 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ற ரூல் எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மெத்தட்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மெத்தட்ல பண்ணலாம். இருந்தாலும் அந்த அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன மெத்தட் சொல்லுங்க. அதாவது dy by dx is equal to limit delta x tends to 0 into f of x plus delta x minus f of x divided by delta x னு போட்டு பண்ணலையா, இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட். இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்றது இது. அடுத்து நம்ம பண்றதெல்லாம் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்றது. இப்போ அந்த ஒவ்வொரு ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துட்டோம். ஃபார்முலாஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ ரூல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு ரூலுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இருந்தாலும் ப்ரூவ் தேவையில்லை, டைரக்டா நான் ஃபார்முலாஸ் அப்படி டைரக்டா கொடுத்துறேன், ரூல்ஸை கொடுத்துட்றேன். ஸோ ரூல் 1 என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அது வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரூல் 2 என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு எடுத்துங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, dy by dx is equal to இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அந்த டிஃபரன்ஷியேட் பண்றது அந்த டேஷ்னு போட்டிருக்கேன். அதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறது எப்படி எழுதலாம்னா, dy by dx of f of x இப்படியே ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதை சிம்பிளா எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா f dash of x அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா? சரி, அப்போ டேஷ்னு போட்டிருந்தா அது என்ன அர்த்தம் சொல்லுங்க, டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். அடுத்து வந்து ரூல் 3 போயிடலாம் பாருங்க. இப்போ ரூல் 3 என்ன பாத்தீங்கன்னா, ரூல் 3 வந்து இப்போ ஃபங்க்ஷன் வந்து அடிஷன் இல்லைன்னா வந்து சப்ட்ராக்ஷன்ல இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ y is equal to u plus v plus w, அதாவது u plus or minus v plus or minus w அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, அதாவது இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். u v w எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். u is the function of x, அடுத்து v is the function of x, அடுத்து w is the function of x அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படின்னு எடுத்துக்கிறோம். பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு. இப்படி இருந்தா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பாத்தீங்கன்னா, அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, dy by dx is equal to என்ன வரும் பாத்தீங்கன்னா, இது du by dx அப்படி பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு dv by dx பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு dw by dx இப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து u வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ல டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் இருக்கு, v டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ், w டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் இருக்கு. அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அப்படியே டைரக்டா நம்ம அடிஷன் போட்டு ஒவ்வொரு டேர்ம் அப்படியே டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். பாருங்க, ரூல் 1 என்ன பார்த்தோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, கான்ஸ்டன்ட் இன்டு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா கான்ஸ்டன்ட் இன்டு அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன்ல இருந்துச்சுன்னா அப்படியே அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படியே இருக்கும், அந்த சைன் அப்படியே இருக்கும், அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிடணும். ஓகேங்களா? இது ரூல் 3. நெக்ஸ்ட் வந்து ரூல் 4. ரூல் 4 பாத்தீங்கன்னா எப்படின்னா, y is equal to u into v, அதாவது ரெண்டு வேரியபிள் u வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு வச்சுங்க, v ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு வச்சுங்க, u and v ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்னு வச்சுங்க. இது ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இது மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுக்கு எல்லாமே ப்ரூஃப் இருக்குப்பா. அந்த ப்ரூஃப் நம்ம எடுத்துக்கல. இந்த ஃபார்முலா மெத்தட் இருக்கு இல்லையா, dy by dx equal to limit delta x tends to 0 f of x plus delta x minus f of x by delta x. இந்த மெத்தட்ல பண்ணோம்னா நமக்கு இதுக்கு எல்லாமே இந்த ஃபார்முலா ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? நான் அந்த ஃபார்முலா எல்லாம் ப்ரூவ் பண்ணாம டைரக்டா உங்களுக்கு இந்த ரூல்ஸை மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். இதுலயே வந்து ஸ்பெஷல் கேஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து u into v into w இருக்குன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு மற்ற ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படியே வச்சுக்கணும். அதாவது எப்படி சொல்றேன் பாருங்க, இது எப்படி பண்ணா v into w அப்படியே வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணா du by dx. அடுத்து வந்து u w அப்படியே வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து u v வச்சுக்கிட்டு w டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அப்போ வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா
ஒரு டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா மற்ற டேர்ம் எல்லாம் அப்படியே வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். இதுதான் வந்து ரூல் 4ல நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? பெரும்பாலும் நம்ம யூவி மெத்தட் தான் பார்ப்போம். யூவி மெத்தட் பார்க்கும்போது யூவி மெத்தட்னா யூ இன்டு வி 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கு. 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கும்போது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பிளஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பிளஸ்ன்னு போட்டுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ 3 ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா 2 ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி 4 டேர்ம் இருந்துச்சுன்னா 4 டேர்ம் இப்படி கிடைச்சிருக்கும். 3 டேர்ம் அப்படியே வச்சுட்டு ஒரு டேர்மை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சரி, இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது டிவிஷன்ல இருந்தா எப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? டிவிஷன்ல இருக்கிறது அது ரூல் 5ன்னு எடுத்துக்கலாம். ரூல் 5 பார்த்தீங்கன்னா இப்போ y is equal to u by v இப்படி இருக்குன்னு வச்சுக்க டிவிஷன்ல. அதாவது 2 ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருக்கு. மேல நியூமரேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. 2 ஃபங்க்ஷனுமே டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 ஃபங்க்ஷனும் எப்படி இருக்குன்னா எக்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது பாத்தீங்கன்னா dy by dx is equal to இப்போ சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. டினாமினேட்டர்ல இருக்கிறத டினாமினேட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். அதாவது u by v டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் ஸ்கொயர்னு போட்டுங்க. அப்புறம் நியூமரேட்டரை இங்க பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து யூன்னு வச்சுங்க, செகண்ட் ஃபங்க்ஷன் வின்னு வச்சுங்க. அப்போ செகண்ட் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணிங்க டினாமினேட்டர்ல. அடுத்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிங்க du by dx இன்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? இது du நல்லா பாத்துங்க, இது u. அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். du by dx இன்ட்டு v போட்டுட்டு மைனஸ் இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். இதுக்கு பேர் தான் u by v மெத்தட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நியூமரேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் டினாமினேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே டினாமினேட்டர்ல ஸ்கொயர்னு போட்டுறணும். நியூமரேட்டர் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் இன்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வந்து இருக்குப்போ நமக்கு ப்ரூஃப் இப்போதைக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 2 ஃபார்முலா இதுல ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் என்ன பாத்தீங்கன்னா இப்போ y is equal to u into v அதாவது ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க. dy by dx is equal to ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். அப்படிதான். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்னொன்று டிஃபரன்ஷியேட் என்ன ஆட் தான் பண்ண போறோம். ஆனா டிவிஷன்ல இருக்கு இல்லையா, இங்க தான் கொஞ்சம் பிரச்சனை வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். y is equal to u by v ன்னு இருந்துச்சுன்னு என்ன பண்ணணும், y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx வந்துச்சுன்னா அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டர் ஸ்கொயர் போட்டுட்டு நியூமரேட்டர்ல என்ன பண்ணணும், நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இன்ட்டு டினாமினேட்டர் போட்டுக்கணும். மைனஸ்னு போட்டு நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனை போட்டுட்டு இன்ட்டு டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். புரியுதுங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது u by v மெத்தட் எப்படி பண்றது, du by dx into v மைனஸ் u into dv by dx by v ஸ்கொயர். இன்னொரு முறை சொல்ல பாருங்க. derivative of first function, derivative of numerator function into denominator function minus numerator function into derivative of denominator function அப்படின்னு போட்டு divided by denominator square அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் u by v மெத்தட் டிஃபரன்ஷியேட் பண்றது. ஓகே, இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் எப்படி பண்றதுன்ற ரூல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம எல்லாமே டெரைவ் பண்ணி இருந்தோம் இல்லைங்களா? அதாவது டிஃபரன்ஷியபிலிட்டியில வந்து நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா என்ன வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, டெரைவ் பண்ணி பார்த்துருந்தோம், எல்லாத்துக்கும் ப்ரூவ் பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நான் இப்போ எழுதிடுறேன். இந்த ஃபார்முலாஸையும் அடுத்து இப்போ நம்ம சொல்லி கொடுத்த ரூல்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ரூல்ஸ், அந்த ரூல்ஸையும் இந்த ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணி இப்போ டிஃபரன்ஷியேஷன்ல கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க அசால்ட்டா பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு ஃபார்முலா கொடுத்துட்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து d by dx of x power n, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, n x power n minus 1. செகண்ட் வந்து d by dx of root x, root x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 1 by 2 root x. இது எப்படின்னு மட்டும் இது தனியா சொல்லி கொடுக்கட்டுங்களா? இது மட்டும் சொல்லி தரேன் பாருங்க. x power 1 by 2 தானே இருக்கு, x power 1 by 2 டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதாவது root x ன்னா x power 1 by 2. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, n வந்து 1 by 2 தானே, அப்ப n இன்ட்டு போடும். n வந்து 1 by 2 கரெக்டுங்களா? அப்போ n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1, 1 by 2 மைனஸ் 1 வருது. 1 by 2 மைனஸ் 1 எவ்வளோ வரும் சொல்லுங்க, இது மைனஸ் 1 by 2. ஸோ 1 by 2 இன்ட்டு x பவர் மைனஸ் 1 by 2 வருதா? மைனஸ் 1 by 2னா அது எப்படி எழுதிக்கலாம், 1 by 2 போட்டு இந்த
மைனஸை கீழே கொண்டு வந்துருவோம், ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரூட் எக்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி செகண்ட் ஃபார்முலா எழுதுறோம். ஓகேப்பா, இந்த ஃபார்முலா நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம் ரூட் எக்ஸ்ல இருக்கிறது. அப்போ ரூட் எக்ஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண எப்படி வருச்சுன்னா 1/2 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, சரி. அடுத்த ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வர சொல்லுங்க, இ பவர் எக்ஸ் அப்படியே வரும். அடுத்து ஃபோர்த் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ். ஏ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாகரிதம் ஆஃப் ஏ டு தி பேஸ் இ அப்படின்னு வருது. நீங்க ஏ பிளேஸ்ல இ போட்டா இந்த தேர்ட் ஃபார்முலா வந்துடும். ஃபோர்த் ஃபார்முலால இருந்து தேர்ட் ஃபார்முலா கொண்டு வரலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளேஸ்ல இன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஃபோர்த் ஃபார்முலா வந்துடும். ஏன்னா லாக் இ டு தி பேஸ் இ வந்து 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் லாக் மாட் எக்ஸ். எப்பவுமே வந்து லாகரிதம் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு மட்டும் தான் எடுப்போம். அதனால லாக் ஆஃப் மாட் எக்ஸ்ன்னு போடுறேன். அப்போ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/x. லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது, ஃபார்முலா வந்து 1/xன்னு வருது. சரிங்களா, இந்த ரூல்ஸும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். டிஃபரன்ஷியேஷன்ல நீங்க ஐஐடி லெவலில் எந்த சம்மனாலும் நீங்க டிஃபரன்ஷியேஷன்ல பண்ணிடலாம்ப்பா. சரி, அடுத்த ஃபார்முலாஸ் போயிடலாம் பாருங்க. இப்போ வந்து சிக்ஸ்த் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஃபார்முலா சொல்லுங்க, காஸ் எக்ஸ். அதே மாதிரி செவன்த் ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் டி பை எய்த் ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ். டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன போகிறது, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வருது. அடுத்து நைன்த் ஃபார்முலா வந்து காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் காட் எக்ஸ். காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா காட் எக்ஸு காட் சிஓடி காட் காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். அடுத்து 10th ஃபார்முலா வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/√(1 - x²). ஓகேங்களா, அடுத்து இங்கே இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது. காட் எக்ஸை பார்த்த மாதிரி கொசிகண்ட் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் இருக்குது, கரெக்டு தானே? அப்போ 11th ஃபார்முலா வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். அடுத்து வந்து கொசிகண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. டி பை டிஎக்ஸ் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ். கொசிகண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ். மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், இதுதான் ஃபார்முலா. அடுத்து வந்து நம்ம காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1/√(1 - x²). நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து டேன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டேன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 1/1 + x². 1/1 + x² அப்படி கிடைக்குது. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். பாருங்க 15th ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ என்ன பார்க்குறோம்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் காட் இன்வர்ஸ் எக்ஸ். காட் இன்வர்ஸ் எக்ஸ் இதை பண்ணீங்கன்னா மைனஸ் 1/1 + x² அப்படின்னு கிடைக்குதுப்பா. நெக்ஸ்ட் வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 1/mod x √(x² - 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா, சாரி இங்கே ப்ளஸ் வரும். சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/mod x √(x² - 1 வருது. அடுத்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/mod x √(x² - 1). ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். நான் இப்போ ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாஸ் பாருங்கள், இதுதான் நமக்கு தேவையான ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் டு டிஃபரன்ஷியேட்டு. ஸோ இந்த ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஃபங்க்ஷன், அடுத்து பாலினாமியல் ஃபங்க்ஷன். இது பாருங்க, பாலினாமியல் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், லாகரிதம் ஃபங்க்ஷன், ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இதெல்லாம் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ஃபார்முலாஸும் அடுத்து இங்கே ரூல்ஸ் கொடுத்தோம் இல்லையா, பெரும்பாலும் வந்து நமக்கு தேவையாது ப்ராடக்ட். 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருந்தால் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2 ப்ராடக்ட் வந்து டிவிஷன்ல இருந்துச்சுன்னா, டிவிஷன்ல இப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். பாருங்க, ப்ராப்ளம் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஈஸியான ப்ராப்ளம் தரேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கப்பா. ஃபைண்ட் dy by dx அப்படின்னு போட்டுடலாம். பாருங்க, ஃபைண்ட் dy by dx அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துடும். கொடுத்துட்டு இப்போ கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினாக தரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து y is equal to kx square. செகண்ட் கொஸ்டின் வந்து y is equal to ax square plus bx plus c. தேர்ட் கொஸ்டின் வந்து y is equal to e power x sin x. ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின் y is equal to log x by x அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 4 சம் கொடுத்துருக்கோம். இப்போ 4 சம் சால்வ் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to kx square கொடுத்துருக்காங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? dy by dx தானப்பா வேணும் நமக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு k கான்ஸ்டன்ட். மல்டிப்ளிகேஷன்ல கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? 2 × x power 2 - 1 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க? k × 2x அப்படின்னு வருது. சரிங்களா? சரி, இப்போ இங்க வந்து நம்ம இன்னும் இப்போ அந்த இங்க எல்லாம் வரும்போது பாருங்க, தேர்ட் கொஸ்டினுக்கும் ஃபோர்த் கொஸ்டின் வரும்போது தேர்ட் கொஸ்டின்ல 2 ஃபங்க்ஷன் மல்டிப்ளை ஆயிருக்கு, ஃபோர்த் கொஸ்டின்ல 2 ஃபங்க்ஷன் டிவைட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா 2 ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கணும். இது ஒரு ரூல், இது இம்பார்ட்டன்ட் ரூல். அடுத்து வந்து டிவிஷன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? 2 ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் போட்டு டிவைடட் பை என்ன பண்ணும்? செகண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் போட்டுக்கணும். இதுதான் இந்த 2 ரூல்ஸ். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாம். பாருங்கப்பா, செகண்ட் கொஸ்டின் பண்ணலாமா? சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, y = ax square plus bx plus c ன்னு இருக்கு. இப்போ அடிஷன்ல இருந்து அப்படியே ஒவ்வொரு டர்மும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க. இந்த x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? இது x பவர் n தானே. அப்போ 2 × x power 2 - 1 வந்துருது. சரிங்களா? பிளஸ் இந்த b வச்சுக்கிட்டு x பவர் 1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? x பவர் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 × x பவர் 1 - 1 அப்படிதானப்பா? 1 - 1ன்னு வருது. அப்போ 1 - 1ன்னு போட்டுட்டீங்கன்னா அது வந்து என்ன வரும்? 1 × x பவர் 0 வருது. எனிதிங் பவர் 0 1, ஸோ 1ன்னு வருது. அப்படின்னா இந்த b வந்துடும். இந்த c என்றது கான்ஸ்டன்ட் டர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் போலாம். பாருங்க, தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து y is equal to e power x into sin x அப்படின்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? e power x into sin. இப்போ இது u ன்னு இருக்குங்க, இது v ன்னு இருக்குங்க. அப்போ dy by dx is equal to u அப்படியே வச்சு e power x வச்சுட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? பிளஸ் இப்போ sin x வச்சுட்டு e power x டிஃபரன்ஷியேட் பண்ணனும். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x. அப்ப என்ன பண்ணலாம்? e power x காமனா எடுத்துருங்க. சோ cos x plus sin x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப வந்து e power x sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x into cos x plus sin x அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்து ஃபோர்த் வந்து என்ன பாத்தீங்கன்னா y = log x by x அப்படின்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பாருங்க, ஃபோர்த் ஒன் y is equal to log x divided by x. அப்ப u by v மெத்தட்ல இருக்கு. u by v மெத்தட்ல இருக்கிறது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க? u by v மெத்தட்ல இருக்கிறது எப்படி பண்ணணும்னா, நல்லா கவனிங்க. dy by dx ன்னு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். d by dx of log x இன்டு செகண்ட் ஃபங்க்ஷனை எழுதிக்கணும். மைனஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு, சாரி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு log x ன்னு வச்சுட்டு அடுத்து செகண்ட் டினாமினேட்டர்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும். இதுதான் u by v மெத்தட். அதாவது நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இன்டு செகண்ட் ஃபங்க்ஷன் போட்டுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிங்க. டிவைட் பை செகண்ட் ஃபங்க்ஷனுடைய ஸ்கொயர் போட்டுறணும். கரெக்ட்டுங்களா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ கவனி, இது log x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருதுன்னா, இது வந்து log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x தானப்பா. 1/x இன்டு இது x இருக்கா, xன்னு போட்டுங்க. மைனஸ் இந்த dx by x என்ன வரும் சொல்லுங்க? இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ வந்து 1 வருது. இந்த log x வந்து log x ன்னு போட்டுக்கலாம். log x ன்னு போட்டுட்டோம். அதாவது log x ன்னு எழுதிட்டேன். இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ன்னு தெரியும் இல்லையா? d by dx of x வந்து 1.
டிவைட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டோம். இப்போ 1 by x இந்த x கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் என்ன பாருங்க 1 மைனஸ் லாக் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ வந்து லாக் எக்ஸ் பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருது பாருங்க, இப்போ 1 மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தரேன். நான் ஒவ்வொரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு உங்கள் நோட் புக்கில் வர ஆன்சரும் நான் கொடுக்குற ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? Find dy by dx. Find dy by dx. If y is equal to e power x minus tan x divided by x power n cot x, x power n plus cot x அப்படின்னு இருக்கு. நல்லா பாருங்க. y equal to e power x minus tan x divided by x power n plus cot x இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பாருங்க எப்படி எழுதுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ u by v மெத்தட்ல இருக்கு. u by v மெத்தட்ல இருந்தா என்ன பண்ணும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u into v மைனஸ் v into டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u டிவைடட் பை v ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதா? ஒரு முறை இப்படி எழுதி காமிக்கிற மாதிரி y is equal to u by v மெத்தட்ல இருந்துச்சுன்னா y டிஃபரன்ஷியேட் டேஷ் போட்டா டிஃபரன்ஷியேட்னு அர்த்தம். நம்ம dy by dx எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா y டேஷ்னு போட்டுக்கலாம். அதாவது dy by dx எழுதுறோம் இல்லையா, அதை சிம்பிளா இப்படி டேஷ்னு போட்டுக்கிறேன். இங்க ஏன் dy by dx வித் ரெஸ்பெக்ட் எந்த ஃபங்க்ஷன்ல டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு காமிக்கிறதுக்காக தான் dy by dx போடுறோம். நமக்கு அது தெரியணும், அப்படியே டேஷ்னு போட்டுக்கலாம். டேஷ்னு போட்டா டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். இப்போ இது எப்படி பண்ணோம்னா u by v எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணா u dash v மைனஸ் v u dash, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் இன்டு செகண்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் டிவைட் பை செகண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கொயர். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ற பாருங்க. அப்போ dy by dx is equal to என்ன பண்ணும், செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும், x பவர் n plus cot x இன்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணும் e பவர் x மைனஸ் tan x, டிஃபரன்ஷியேட் பண்றது டேஷ்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மைனஸ்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணியிருக்கும் பாரு, இங்க தப்பா எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும். அடுத்து மைனஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு டிவைட் பை செகண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேங்களா? புரியுது உங்களுக்கு? இப்போ பாருங்க இங்க என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் ஃபங்க்ஷன் இன்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் டேஷ்னு போட்டிருக்கோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இன்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ எக்ஸ் பவர் என் பிளஸ் காட் எக்ஸ் டேஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை என்ன போடணும் சொல்லுங்க, டினாமினேட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும். எக்ஸ் பவர் என் பிளஸ் காட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ இப்போ எழுதிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இது எக்ஸ் பவர் என் அப்படியே வச்சுங்க பிளஸ் காட் எக்ஸ் அப்படியே இருக்கு. இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது, இ பவர் எக்ஸ் அந்த ஃபார்முலா வச்சு மைனஸ் வச்சுட்டு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னப்பா, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் நல்லா உங்களுக்கு தெரியணும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் இங்க இருக்கு, எங்க எல்லாம் ஃபார்முலாஸ் கொடுத்துருங்க பாருங்க. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியணும். ஒவ்வொரு முறையும் இந்த ஃபார்முலா சொல்ல மாட்டோம், நம்ம அப்படியே அங்க ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அதனால இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பாருங்க, இந்த இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ், tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு போட்டுட்டேன். மைனஸ் இதை இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் tan xன்னு போட்டாச்சு. கரெக்டுங்களா? இன்ட்டு என்ன பண்றேன்னா இங்க எக்ஸ் பவர் என் பிளஸ் காட் எக்ஸ் டேஷ் போட்டதுனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். கரெக்டுங்களா? காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எந்தெந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் வரும் அப்படின்னா வந்து நல்லா கவனிங்க, சீல ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷன் ட்ரிக்னோமெட்ரியில சீல ஆரம்பிக்கிற மாதிரி எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ். பாருங்க இங்க காசுக்கு சி ஆரம்பிச்சிருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் வந்திருக்கு. காட்டுக்கும் சீல ஆரம்பிச்சதான் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் வந்திருக்கு. காஸ் இன்வர்ஸ்க்கு சி தானே ஆரம்பிச்சிருக்கு. சீல அதாவது ட்ரிக்னோமெட்ரியில சீல ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் வரும். ஓகேவா? அதே மாதிரி கொசிகென்ட்டுக்கு பாருங்க இங்க மைனஸ் வந்திருக்கு. காட் இன்வர்ஸுக்கும் மைனஸ் வந்திருக்கு பாருங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணா. கொசிகென்ட் இன்வர்ஸுக்கும் இங்க பண்ணா மைனஸ் வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். டினாமினேட்டர் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? டினாமினேட்டர் என்ன இருக்கு சொல்லுங்க, டினாமினேட்டர் வந்து எக்ஸ் பவர் என் பிளஸ் காட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் டெரிவேட்டிவ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தர பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இப்போ y is equal to root x, y is equal to root x plus x power minus 1 by 2, y equal to root x plus
x பவர் மைனஸ் 1/2 சாரி மைனஸ் 1/2 தரல இங்க 1/3 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல மைனஸ் 1/3 பிளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. dy by dx is equal to கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது பார்த்தீங்கன்னா dy by dx பண்ணா ஆல்ரெடி ரூட் எக்ஸுக்கு நம்ம சொல்லி வச்சுட்டோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் அது தெரியும். ரூட் எக்ஸை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ். இது எப்படின்னா எக்ஸ் பவர் 1/2 போட்டு டிஃபரன்ஷியேட் பண்றது. அதே மாதிரி எக்ஸ் பவர் மைனஸ் 1/3 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு? மைனஸ் 1/3 எக்ஸ் பவர் மைனஸ் 1/3 மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கும். இங்க பிளஸ்ன்னு போட்டு இது u by v மெத்தட் பண்ணும். u by v மெத்தட் எப்படி போறது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e பவர் x மைனஸ் x into sin x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். u dash into v x plus e பவர் x மைனஸ் போட்டுட்டு u into v dash அப்ப u e பவர் x மைனஸ் x sin x into v dash போடணும். v dash என்ன வருது? x plus e பவர் x dash அப்படின்னு போட்டுக்கிறோம். டிவைடட் பை x plus e பவர் x ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, இப்போ இதை பண்ணா என்ன வருது பாருங்க? 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இது வந்து எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? மைனஸ் 4/3 வரும் இல்லையா? அப்போ சாதாரணமா இது எப்படி எழுதுனா 1/3 இன்டு எக்ஸ் பவர் 4/3 போட்டுருங்க. ஏன்னா மைனஸ் 4/3 வரதுனால அதை டினாமினேட்டர் அப்படியே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? பிளஸ்ன்னு போட்டு இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் மைனஸ் இங்க பாருங்க உள்ள எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ் இருக்கு. அப்ப இது ஒரு யூவி மெத்தட்ல போடணும். இது வந்து யூவி மெத்தட். யூவி மெத்தட் எப்படி போறது? எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸ் பண்ணா 1 பாருங்க. எக்ஸ் வச்சுக்கிட்டு சைன் எக்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணு. அடுத்து சைன் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்படின்னு பண்ணிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்ட்டு இங்க என்ன வரும் சொல்லுங்க? இது எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இங்க மைனஸ் போட்டுடுறோம். மைனஸ்ன்னு போட்டு இந்த இ பவர் எக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிடுறோம். எழுதிட்டு இங்க எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் டேஷ்னு இருக்கு. அப்ப எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? 1. இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ டிவைட் பை இந்த எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதுதான் இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் அன்சால்வ் இவ்வளவு வரைக்கும் நான் சால்வ் சம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அன்சால்வ் சம் கொஞ்சம் ஃபாஸ்டா தரேன், அப்படியே பண்ணுவீங்க. ஈஸியா இருக்கும் அன்சால்வ் சம்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a ரூட் எக்ஸ் பிளஸ் b பிளஸ் சி பை ரூட் எக்ஸ், அதாவது ஃபைண்ட் dy பை dx. அதாவது ஹெட்டிங் என்ன போட்டுக்கலாம்னா ஃபைண்ட் dy பை dxன்னு போட்டுருங்க. ஃபைண்ட் dy பை dx. இப்போ dy பை dx கண்டுபிடிக்கணும். இது எப்படி பண்ணலாம் பாருங்கப்பா. இப்போ dy பை dx கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு a இன்டு ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க? 1/2 ரூட் எக்ஸ். b என்றது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும் சொல்லுங்கப்பா? 0. அதனால 0 விட்டுருங்க. அடுத்து c இன்டு ரூட் எக்ஸ் தானே இருக்கு. ரூட் எக்ஸ் 1/√x. 1/√x தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாமா? 1/√x எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? அதே எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 போட்டோம்னா எக்ஸ் பவர் என்னன்னா n இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படிதானே வரும். அது அப்போ மைனஸ் 1/2 இது வந்து பாருங்க மைனஸ் 1/2 மைனஸ் 1 எல்சிஎம் எடுத்தா மைனஸ் 3/2. அப்போ எக்ஸ் பவர் 3/2ன்னு வருது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து சி பை சிக்கு இங்க வந்து ஒரு மைனஸ் வந்துடும். ஓகேங்களாப்பா? அப்போ ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து 1/√x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 வருது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்ட்டு? சரிப்பா. இப்போ அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. e பவர் x இன்ட்டு tan x, e பவர் x இன்ட்டு tan x பிளஸ் x log x டு தி பேஸ் e இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். e பவர் x tan x பிளஸ் x log x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. யார் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் பாருங்க. இப்போ பண்ணீங்கன்னா ஒரு பாருங்க dy dx. ஓகேங்களா? இங்க e பவர் x இன்ட்டு tan x இருக்கு. அப்ப uv மெத்தட் போடணும். அப்ப uv மெத்தட் போடணும். e பவர் x வச்சுட்டு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணனப்பா secant ஸ்கொயர் x பிளஸ் அடுத்து tan x வச்சுட்டு e பவர் x பண்ணுங்க. e பவர் x ன்னு வரும். ஓகேங்களா? பிளஸ் இங்க x log x இருக்கு இல்லையா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் பாருங்க. x வச்சுட்டு log x பண்ணுங்க. log x பண்ணா என்னப்பா டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x பிளஸ் log x வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 1ன்னு வருது. ஓகேங்களா?
இப்போ இது ரெண்டுத்துல e பவர் x காமன் எடுத்துருங்க. அப்ப e பவர் x இன்டு secant ஸ்கொயர் x பிளஸ் tan x கரெக்ட்டுங்களா? secant ஸ்கொயர் x பிளஸ் tan x அப்படின்னு வந்துட்டு பிளஸ் இங்க என்ன வருது பாருங்க. இது x x கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணா 1 இங்க log x இருக்கு பிளஸ் log x. ஓகே, இது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. தேர்ட் சம் வந்து y is equal to cot x by log x. y equal to cot x by log x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். நீங்க எல்லாருமே சால்வ் பண்ணிட்டே இருங்க. அப்படியே நான் சால்வ் பண்ணும்போது செக் பண்ணிக்கிங்க கரெக்டா வருதா பாருங்க. அப்ப u by v மெத்தட்ல இருக்கு. இது வந்து cot x by log x u by v மெத்தட்ல இருக்கு. அப்ப dy by dx போட்டோம்னா இது எப்படி சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிரணும் இன்டு செகண்ட் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு மைனஸ் நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் log x ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant ஸ்கொயர் x இன்டு log x. அடுத்து இங்க வந்து cot x அப்படியே வச்சுங்க மைனஸ் cot x. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. ஸோ 1 by x ன்னு போட்டாச்சு. டிவைடட் பை log x ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது பாருங்க நமக்கு. புரியுதுங்களா? 1 by log x ஹோல் ஸ்கொயர் இன்டு என்ன அது மைனஸ் என்ன கூட காமனா எடுத்துக்கலாம். cosecant ஸ்கொயர் x log x பிளஸ் cot x by x அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் கொடுக்குறோம் பாருங்கப்பா. y is equal to 2x minus 3 divided by 3x minus 4. y is equal to 2x minus 3 divided by 3x minus 4. இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதுக்கு ஆப்ஷன் தரேன், டக்கு டக்குன்னு யார் சால்வ் பண்ணி சொல்றீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3x minus 4 ஹோல் ஸ்கொயர். செகண்ட் ஆப்ஷன் 1 by 3x minus 4 ஹோல் ஸ்கொயர். தேர்ட் ஆப்ஷன் வந்து 1 by 3x minus 4. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 3x minus 4 பவர் 1 by 2. எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பாருங்க. dy by dx. இது எப்படி பண்ணணும்? differentiation of numerator into denominator minus numerator into differentiation of denominator போட்டுட்டு divided by denominator square. இதுதானப்பா ஃபார்முலா. நமக்கு இப்படி தான் பண்ணணும். அப்போ இந்த 2x minus 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 விட்டுருங்க. அடுத்து இந்த 3x minus 4 அப்படியே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மைனஸ் போட்டு இந்த 2x minus 3 அப்படியே போட்டுட்டு இந்த 3x minus 4 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டேஷ் போட்டா டிஃபரன்ஷியேஷன். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3, 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 விட்டுருங்க. டிவைட் பை என்ன இருக்கு சொல்லுங்க? 3x minus 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3x 6x, 2 into minus 4 minus 8, minus 2x into 3 வந்து minus 6x, minus into minus 3 into 3 வந்து plus 9. கரெக்டுங்களா? டிவைட் பை 3x minus 4 ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. இப்போ minus 6x கேன்சல் ஆயிடுச்சு. 9ல 8 போச்சுன்னா 1 by 3x minus 4 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுப்பா. y is equal to cos x plus sin x divided by cos x minus sin x. cos x minus sin x. போன கொஸ்டின் நாகேந்திர அரசனும் நவ்யாவும் ரெண்டு பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த கொஸ்டின் யார் யார் கரெக்டா சால்வ் பண்றீங்க பார்க்கலாம். 1 by cos x minus sin x whole square. செகண்ட் ஆப்ஷன் 2 by cos x minus sin x whole square. Third option 3 by cos x minus sin x whole square. Fourth option 4 by cos x minus sin x whole square. Okay, solve பண்ணலாங்களா? ஓகேப்பா, சொல்யூஷன். இப்போ dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ண எப்படின்னா டினாமினேட்டர் ஸ்கொயர் அப்படி இருக்கும். அது டினாமினேட்டர் ஸ்கொயர்னு அப்படியே வச்சுக்கிறது. அது பெருசா இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம். நியூமரேட்டர்ல மட்டும் எழுதுனா என்ன பண்ணணும் சொல்லுங்க? cos x plus sin x டெரிவேட் பண்ண நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இன்டு டினாமினேட்டர் cos x minus sin x ன்னு வச்சுக்கிங்க. அடுத்து வந்து மைனஸ்னு போட்டு என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் எழுதிக்கணும். cos x plus sin x அப்படின்னு எழுதிட்டு இன்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos x minus sin x. இதுக்கு மேலலாம் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்க மாட்டேன், அப்படியே பண்ணிடுவேன். நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவேன். cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சொல்லுங்கப்பா? மைனஸ் sin x. சரிங்களா? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. ஓகேங்களா? இன்டு இது cos x minus sin x அப்படியே எழுதிக்கிங்க. ஓகேவா?
இப்போ மைனஸ் இது cos x plus sin x ன்னு வச்சுக்கிட்டு நல்லா பாருங்க. இங்க என்ன வருது பாருங்க, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. இங்க மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் இது அப்படியே cos x வந்துரும். டிவைட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இங்க பாருங்க, இது cos x minus sin x, இது cos x minus sin x. இங்க என்ன வந்திருக்கு, cos x plus sin x. இங்க ஒரு மைனஸை காமனா எடுத்துருந்தோம்னா நமக்கு இங்க பிளஸ்னு வந்துரும். இங்க மைனஸ் வந்து காமனா எடுத்துட்டோம்னா இங்க பிளஸ் வந்துருது. அப்ப என்ன வந்திருக்கு பாருங்க, இங்க cos x minus sin x ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா, பிளஸ் cos x plus sin x ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கு. டிவைட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஓகேங்களாப்பா? ஸோ இதை பண்ணும்போது என்ன வரும்னா நமக்கு cos ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 sin x cos x ன்னு வரும். அடுத்து இது பண்ணும்போது cos ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 2 sin x cos x ன்னு வரும். sin x cos x அப்போ மைனஸ் 2 sin x cos x பிளஸ் 2 sin x cos x கேன்சல் ஆயிரும். சும்மா எழுதுற பாருங்க, இது அப்படியே 1 minus 2 sin x cos x ன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது 1 plus 2 sin x cos x ன்னு வருது. டிவைட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர். அப்போ 2 sin x cos x 2 sin x cos x கேன்சல், 1 plus 1 2. அப்போ 2 டிவைட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர். டினாமினேட்டர் என்ன சொல்லுங்க, cos x minus sin x ஹோல் ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் log x by x. log x by x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 minus log x by x square. Second option 1 minus log x by x. Third option 1 minus x by log x. Fourth option 1 minus x square by log x. ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணலாமா? இதை பண்ணா dy by dx அப்படியே நான் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். இதுமாதிரி எழுத மாட்டேன். டினாமினேட்டர் ஸ்கொயர், நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x இன்டு டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர் இன்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ x கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 1 minus log x divided by x square. So this is the answer for this question. அப்போ 1 minus log x by x square என்றது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. டிஃபரன்ஷியேட் e power x divided by cos x plus sin x. e power x divided by cos x plus sin x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வந்து என்ன வருது பார்க்கலாம் பாருங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx is equal to n into e power x 2 sin x divided by cos x plus sin x whole square னு வருது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா then n equal to dash. n equal to dash. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் வந்து 3, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 4. ஓகேங்களா? இது சால்வ் பண்ணலாம். அப்போ dy by dx பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க, டினாமினேட்டர் ஸ்கொயர் அப்படியே வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, டினாமினேட்டர் ஸ்கொயர் அப்படியே இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x into cos x plus sin x. நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இன்டு டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ மைனஸ் போட்டு நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x, அடுத்து sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பாருங்க, இங்க வந்து நல்லா கவனிப்பா. இப்போ இங்க மைனஸ் e power x cos x இங்க பிளஸ் e power x cos x கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க e power x sin x இருக்கு, இங்க மைனஸ் e power x into மைனஸ் sin x வந்து e power x sin x. ஸோ அப்ப என்ன வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு twice the e power x sin x வந்துரும். கரெக்ட்டுங்களா? டிவைட் பை டினாமினேட்டர் வந்து cos x plus sin x ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஸோ அப்ப என்ன வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த மொத்த எல்லா வேல்யூ அப்படியே தான் வந்திருக்கு. அப்ப n பிளேஸ்ல 1 போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. டிஃபரன்ஷியேட் e power x minus x divided by tan x. e power x minus x divided by tan x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா dy by dx is equal to n into e power x into tan x minus secant square x. tan x minus secant square x minus tan x plus x secant square x. x secant square x. Find n அப்படின்னு கொடுத்துருக்கும். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து cot x n வந்து, செகண்ட் ஆப்ஷன் cot square x,
தேர்ட் ஆப்ஷன் cot cube x, ஃபோர்த் ஆப்ஷன் cot power 4x. சரி, இதை நம்ம வந்து இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேங்களாப்பா? ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy by dx, dy by dx பண்ண டினாமினேட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஓகேங்களா? அப்ப டினாமினேட்டர் ஸ்கொயர் வந்து tan ஸ்கொயர் x அப்படியே வச்சுங்க. இப்போ இந்த நியூமரேட்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x, x டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்படியே -1 into tan x அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம்னா மைனஸ்னு போட்டுட்டு நியூமரேட்டர் e பவர் x மைனஸ் x அப்படியே வச்சுட்டு இந்த tan x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த tan x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? secant ஸ்கொயர் x அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க tan x ஒரு tan x கேன்சல் பண்ணா இங்க என்ன இருக்கும் பாருங்க, 1 tan x இருக்கும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா, இதை சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா n is equal to cot ஸ்கொயர் x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைக்கும்பா.